இந்த மாதம் ஒரு வீட்டில் ஒரு கார் வாங்கி நிப்பாட்ட போகிறீங்க, ஒரு வீடு புக் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு இடம் வாங்க போகிறீங்க. இந்த 3 விஷயமும் கண்டிப்பாக நடந்தே தீர வேண்டிய ஒரு முக்கியமான மாதம். திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். காரணம் என்ன? குரு 2ஆம் இடத்தில் உச்ச பலத்துடன் இருக்கார். ஒரு இடம் விற்க முடியாமல் இருக்கீங்க, ஒரு வீடு விற்க முடியாமல் இருக்கீங்கன்னா அந்த இடம் விற்கும், அந்த வீடு விற்கும். அதன் மூலமாக உங்கள் கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான மாதம். அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. உலகெங்கும் வாழும் ஆன்மீக டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியாக இருக்கோம். நம்ம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான மாதம். காரணம்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் மிதுன ராசியில் இருக்க போகிறாரு, கடக ராசியில் குரு உச்சமாகக்கூடிய காலகட்டம், சூரியன் கேது ஆட்சி பெறக்கூடிய, சூரியன் வந்து சிம்மத்தில் ஆட்சி, கேதுவும் கூட சேர்ந்துருக்காங்க. அதே போல கன்னி ராசியில புதன் உச்சமாகக்கூடிய கிரகம், அதே போல துலா ராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கு, கும்பத்துல ராகு, மீனத்துல சனி பகவான். இந்த செப்டம்பர் மாதம் 12 ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, குரு உச்சமாயிருக்காரு, புதன் உச்சமாயிருக்கு, சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு. இது மாதிரி பல்வேறு விதமான கிரகங்களுடைய தன்மைகள் தாக்கங்கள் அதிகமாக இருக்க போகுது. அதனால 12 ராசி என்பவர்களுக்கும் பல விதமான நன்மைகளும் இருக்கு, அதே நேரத்தில் சில விதமான தீமைகளும் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து கடன் நோய் வழக்கு இல்லாத மிதுன ராசி என்பது கிடையாது. இது காலங்காலமாக பிரச்சனை போயிட்டுருக்கு சார், மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மிதுன ராசி. ஏன்னா பயங்கர புத்திசாலி அறிவாளியாக இருக்கும்போது என்னங்கன்னா, நம்ம இவ்வளோலாம் எல்லாம் படிச்சுட்டு இவ்வளோ திறமையாக இருந்து இவ்வளோ நாலேஜபிளாக இருந்து டக்குன்னு சொன்னால் புரிஞ்சுப்பீங்க. எல்லாம் அப்படி இருந்து கடைசியில் நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் தீரத்துக்கு என்ன வழின்னு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியாதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது என்ன கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அது உங்கள் ராசியாதிபதி புதனாக இருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு எதனால் பிரச்சனை? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடன் எதுக்கு தேவையில்லாமல் வந்துச்சு, நம்ம ஏன் இதை வாங்கணும், இதை அடைக்கிறதுக்கான வழிகள் என்ன, ரொம்ப முக்கியம். அதான் ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சுப்பீங்க. அதே நேரத்தில் இந்த கடனை அடைக்கிறதுக்கான வழிகள் என்ன, அதற்கான முயற்சிகள் என்ன பண்ணுறது, வேலை அதிகப்படுத்திக்கிட்டா வேற ஏதாவது வேலை செய்யலாமா, வேற ஏதாவது மாறலாமா, இல்லை வேலை இல்லாமல் இருக்கீங்க நம்ம எப்படி வேலையை வாங்கிறது அப்படின்ற சிந்தனைகள் வரும். அதன் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை மாற்றம் செஞ்சு கொள்ளலாம். அதே போல் உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு பேர் புகழ் கிடைப்பதற்கான ஒரு மாதம். அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மாதம் நீங்கள் என்னெல்லாம் ஆஃபீஸில் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும். அதனால் ஒரு சம்பள உயர்வு ஃப்யூச்சரில் வரும், அதனால் ஒரு பதவி உயர்வு வரும், அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அதே போல் இந்த மாதம் நிறைய மிதுனராசி என்பவர்கள் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் இந்த மாதம் ஒரு வீட்டில் ஒரு கார் வாங்கி நிப்பாட்ட போகிறீங்க, ஒரு வீடு புக் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு இடம் வாங்க போகிறீங்க. இந்த 3 விஷயமும் கண்டிப்பாக நடந்தே தீர வேண்டிய ஒரு முக்கியமான மாதம். இல்லை சார் எனக்கு காசு இல்லை சார், எனக்கு கடன் தான் இருக்குது சார், என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய சிந்தனைகள் இது வரும், நீங்கள் வாங்க தான் போகிறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. காசே இல்லைனா கூட வாங்குங்க, தப்பே ஒன்றும் கிடையாது. நீங்கள் போய் பேசுங்க, ஒரு இடம் போய் பாருங்கள், ஒரு கார் போய் பாருங்கள், வாங்குறீங்களா இல்லையான்னு பாருங்கள், கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். காரணம் என்ன? குரு 2ஆம் இடத்தில் உச்ச பலத்துடன் இருக்கார். 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருமண யோகத்தை கொடுத்தே தீர்வார். உங்களுக்கு தோஷம் இருக்குது, இல்லை சார் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா தோஷம் இருக்குது சொன்னாங்க, எல்லாம் செஞ்சிட்டோம், பரிகாரம்லாம் செஞ்சிட்டோம், நடக்கலன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் அதிகமான முயற்சிகள் பண்ணிங்கன்னா திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் பண வரவுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதம். அது யார் மூலியமாக வரும் அப்படின்னா, உங்களுடைய மனைவி மூலமாக, உங்களுடைய கணவர் மூலமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு
மனைவிக்கு வேலை இல்லாமல் இருக்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை மனைவி மூலமாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அவங்க பேரில் ஸ்டார்ட் பண்ணலாமா, அதை பண்ணால் ஏதாவது ஒரு இன்கம் வருமே, நம்மளே கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்குது. அதன் மூலமாக வாய்ப்பு. அதேமாதிரி தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அதை வந்தால் எடுத்துக்கங்க. வேற யாராவது நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இந்த பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் சேர்ந்து பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது வருமானத்தை கொடுக்க போகுதுன்னு நினச்சிட்டு அதை ஏற்றுக்கிறது நல்லது. அதை எடுத்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன ராசி என்பது அப்படின்னு சொன்னாவே நான் என்ன சொல்றேன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை செய்யறது நல்லது, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யறது நல்லது. அப்படி செய்யும் போது என்னங்கன்னா, ஏதாவது ஒரு தொழிலில் ஒரு ப்ராஃபிட் கம்மியானாலும் சரி, இல்லை தொழிலில் ஏதாவது ஒரு முடக்கம் வந்தாலும், ஒரு தடை வந்தாலும், வேற ஒரு தொழிலில் கண்டிப்பாக லாபத்தை ஈட்டிடலாம். அதற்கான முயற்சிகளை செய்வது மிதுன ராசி என்பதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த மிதுன ராசி என்பதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா, கடன் வாங்குறத கம்மி பண்ணிங்க. எங்கே சார் அதெல்லாம் கம்மி பண்ணுற மாதிரி இல்லை, என் தலையை மீறி போயிடுச்சு, கையை மீறி போயிடுச்சு அப்படின்னா, ஒரு இடம் இருக்குது, வீடு இருக்குன்னா அதெல்லாம் விற்று கட்டக்கூடிய ஒரு நேரமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஒரு இடம் விற்க முடியாமல் இருக்கீங்க, ஒரு வீடு விற்க முடியாமல் இருக்கீங்கன்னா அந்த இடம் விற்கும், அந்த வீடு விற்கும். அதன் மூலமாக உங்கள் கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான மாதம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். அப்போ வெளிநாட்டில் வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா வேலை கிடச்சிரும், வேலை மாறணும்னு நினச்சிங்கன்னா மாறிக்கலாம். வெளிநாட்டிலே ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருக்குது, ஒரு சண்டைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் போய் தீர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். வெளிநாட்டில் படித்து முடித்த மாணவர்கள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் சார். மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் பலவிதமான யோகத்தை கொடுக்குது. ராசியாதிபதி உச்சம், குரு உச்சம். அப்போ இதுக்கு மேலே ஒரு நல்ல அமைப்பு இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு வரவே வராது. இந்த மாதத்தில் நிறைய சேஞ்சஸ், உங்களுக்கு லைஃப்பில் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அது மட்டும் இல்லாமல் அந்த சேஞ்சஸ் பண்ணும்போது சக்ஸஸும் கொடுத்துரும், அதான் ரொம்ப முக்கியம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ குழந்தைங்க கிட்ட கவனமாக இருங்க, குழந்தைங்கள கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, தகாத விஷயங்கள் ஏதாவது செஞ்சு மாட்டிக்கிறதுக்கான சூழ்நிலை கடைசியில் நீங்கள் தான் அதுக்கு கை கட்டி பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இல்லை தேவையில்லாத அவங்க உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்கள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்களால், அதாவது முக்கியமாக தம்பி தங்கச்சியால் கொஞ்சம் பாதிப்புகள் வர்றதுக்கு பிரச்சனை இருக்குது. சண்டை வரலாம், இல்லை அவங்க ஏதாவது காசு கொடுத்தனா அவங்க உங்ககிட்ட ஏதாவது கேட்டு உங்ககிட்ட சண்டை போடலாம், இல்லை நீங்கள் ஏதாவது காசு கொடுத்துருந்தீங்க அவங்ககிட்ட கேட்கும்போது கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன ராசி என்பவர்கள் இந்த மாதம் நான் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் சார், நான் நினச்சது நடக்கணும் சார் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்ன அப்படின்னா, பச்சை கலரில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனை பஞ்சமி திதியில் இல்லை புதன்கிழமையில் பிரார்த்தனை பண்ணுறது மிக மிக சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குருவோ புதனோ சுக்கிரனோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா இன்னும் அதிகப்படியான பலன் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நிறைய ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா தசாபுத்தி காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது. அதாவது ராகு திசை, கேது திசை, சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன் திசை, குரு திசை கூட பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அது காரணம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து மாறுது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுகிற மாதிரி பிடிஎஃப்ல வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஒரு ஜோதிடருக்கு, ஒரு படிக்கக்கூடிய மாணவருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பலன் பார்க்கக்கூடிய வகுப்பு ரொம்ப முக்கியம். அந்த பலன் பார்க்கும்போது தான் அந்த ஜோதிடம் உண்மை பொய்ன்னு தெரியும். அந்த மாதிரி ஜாதக பலன் எப்படி பார்க்கறதுன்றது ஒரு 3 மாதத்துக்குள்ளே சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே மாதிரி பிரசன்னங்களில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் போன்ற வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம்.
நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.